கடந்த மே மாதம் நானும் என் குழந்தைகளும் இதே வீட்டு முன்னாடி எங்கள் வீட்டு முன்னாடி 10 நாள் திருவிழா கிடந்தோம். அப்போ என்னோடய கணவர் வந்து அமிர்தராஜா அவர் பேர். அவரை வந்து ஏர்போர்ட்டில் திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணி பாஸ்போர்ட்லாம் லாக் பண்ணி வந்து என்ன பண்ணால் ஆஜரானார். கோர்ட்டில் ஆஜராகி என்ன சொன்னார்னா, மே மாதம் 16ஆம் தேதி நான் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறேன், ஜீவனாம்ச தொகையை கட்டிடுறேன், வாடகை வீடு தற்சமயத்துக்கு பிடிச்சி கொடுக்குறேன், மழை தண்ணில் கிடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீட்டில் வாடகைக்கு வீடு பிடிச்சி கொடுத்தாரு. வந்து எங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் இல்லை, போய் தம்பி குடும்பத்தோடு இருந்துக்கிடுவார், பெரிய வீட்டில் இருந்துக்கிடுவார். இப்போ 4 மாத காலம் வாடகையும் கொடுக்கல, கோர்ட்டில் கொடுக்க சொல்ல வேண்டிய அந்த கொடுக்க சொன்ன அமௌண்ட்டையும் கொடுக்கல, ஜீவனாம்ச தொகையும் கொடுக்கல, பிள்ளைகளை வந்து படிப்பு செலவுக்கும் கொடுக்கல, சாப்பாடு கூட காசு தர மாட்டேன்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 4 மாதம் வாடகை கொடுக்காதனால வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி ஆயிடுச்சு. அங்கேருந்து வாடகை வீட்டை, சரிங்களா? அதனால் மறுபடியும் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இருக்கோம். இன்றைக்கி ஜட்ஜையா ஆர்டர் போட்டிருக்காங்க, மறுபடியும் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வசிப்பிட உரிமைக்கு எடுத்து தான் கேஸே போட்டிருக்கோம் 2022. அது மாதிரி இன்றைக்கி வந்து நாங்கள் வீட்டை காலி பண்ணதுனால நாங்கள் இந்த மாதிரி எங்கேயும் எஞ்சி போகிறதா இல்லை, சரியா? என் பொண்ணு 10ஆம் கிளாஸ் படிக்குது, 4 கிளாஸ் தமிழ் பரீட்சை. என் பையன் 20 நாளாக ஸ்கூலுக்கே போகலை, சாப்பாடு சாப்பிட முடியாமல். என் பொண்ணாக சத்துணவில் சாப்பிட்டுக்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல்னால். இப்படி சூழ்நிலை நானும் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த பதிவை கண்டிப்பாக முதல்வர் ஐயாவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.